கர்த்தர் நல்லவர், ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. ஆமென். பாஸ்டர் பாடினது போல ஒரு நல்ல ஒரு அருமையான பழைய பாடல், மிகவும் ஜீவன் உள்ள பாடல் அது. ஆமென். தேவ கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அந்த கிருபை தான் எனது ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து நடத்துகிறது. ஒவ்வொரு நாளும் என்னை தாங்குகிறது. நான் படுத்து தூங்குறேன், காலைல விழிக்கிறேன்னா அது ஒரு கிருபை தான். ஆமென். இந்த பாடல் ரொம்ப அழகா இருக்கும். அது பாடும்போதெல்லாம் ஒரு தேவ பிரசனம் அளவில்லாத ஆளுகை செய்கிற அனுபவத்துக்குள்ள கர்த்தர் நடத்திருக்கிறார். ஆமென். இந்த நாட்கள் ஆமென் தேவ கிருபை நம்மை தாங்கி இந்த 2023 கடைசியில கொண்டு வந்தபடினால தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். ஒரு புதிய வருடத்தை காண்பதற்கு சில மணி நேரங்களே உண்டு நமக்கு. only 2 hours தான் இருக்கு. ஆனா கர்த்தர் ஒரு புதிய வருடத்தை காணும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன், அநேகருடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை துவங்க போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. புதிய காரியத்தை கர்த்தர் தொடங்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதற்கு முன்பாக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஆமென். நான் எப்போதும் சொல்றேன் அதுதான், தேவனுக்கு இந்த நாட்களில் நாம் நன்றி செலுத்துகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. சேர்ந்து பாடலாமா? ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த பாடம், நல்லா கரங்களை தட்டி ஆமென் நல்லா சேர்ந்து உற்சாகமா பாட போறீங்க. பக்கத்துல யாராவது உற்சாகமா இல்லைன்னா 2 போடுங்க. ஹல்லேலூயா. யாருக்காவது பேட் வால்யூம் ஜாஸ்தியா இருக்கு, கீபோர்டு வால்யூம் லவுடா இருக்கு அப்படின்னா சொல்லுங்க, பின்னாடி சொல்லுங்க. கரெக்டா இருக்கா? ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. திரும்ப கூட, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவா. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை சபையே மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த, உன்னுடைய கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். கிருபை
கழுகு போல புது பலனை கர்த்தர் தருவாராக. யாரெல்லாம் இந்த நாள்ல பலவீனம் சொல்றீங்களோ புதிய பலனை கர்த்தர் கொடுப்பாராக. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நான் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த glory, the honor, we praise you. அப்பா, எல்லா கனத்தை மகிமைய உமக்கே செலுத்துகிறோம், உமக்கே செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறோம். ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே முழு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. அப்பா, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொழியும் என்று மீட்டாரே, மீட்டாரே. படுகொழியும் மீட்டாரே. எத்தனை பேர் இந்த வார்த்தையை உண்மையா உணர்ந்து சொல்றீங்க? உணர்ந்து சொல்றீங்க. என் ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஹல்லேலூயா. இந்த பாடல் வரிகள் மிக 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 அந்த பாடலை பாடும்பொழுது உணர்த்தப்பட்டு நான் பாடினேன். ஆமென். படுகுழியில் நின்று மீட்டாரே, என் ஜீவனை மீட்டாரே. அப்பா, எத்தனையோ சூழ்நிலைகள பாவம் நம்மளை மேற்கொள்ளும் பொழுதெல்லாம் அந்த பாவம் நம்ம விழுங்கிடுமோ, அது நம்மளை மேற்கொள்ளுமோ அப்படின்னு நினைக்கும் பொழுதெல்லாம் ஆவியானவர் நமக்காக உதவி செய்து அந்த படுகுழியிலிருந்து கரத்தை நீட்டி நம்மை தூக்கினாரே. ஆமென். எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறீங்க? நம்ம ஜெபிக்க முடியாத நாட்கள் நமக்கு இருந்திருக்குது, உண்மைதானே? நான் 365 நாளும் ஜெபிச்சேன் பிரதர் அப்படின்னு யாராவது இருக்கிறீங்களா? யாராவது இருக்கிறீங்களா? இருந்தீங்கன்னா எழுந்து நில்லுங்க. அல்லேலூயா. நம்ம மறந்து போயிருக்கோம், ஒரு சில நேரம் நம்ம மறந்து போயிருக்கிறோம், அவர் நோக்கி ஜெபிக்காம விட்டுருக்கிறோம். ஆனா கூட நம்மை மீட்கிற தேவனாய் அவர் எப்போதும் இருக்கிறார். படுகுழியிலிருந்து நம்மை மீட்கிற தேவனாய் எப்போதும் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் ஆமென். சபையே, உன் ஆத்துமாவிலிருந்து ஒரு நன்றி பலி இந்த இரவு நேரத்தில் எழும்பட்டும். அப்பா, விசுவாசித்தா கர்த்தர் மகிமையானவைகளை செய்வார். இதனிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய்னு ஆண்டவர் சொல்றார்ல. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிதானவைகளை காண செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாட்கள் நம்ம நன்றி செலுத்துகிற பிள்ளைகளா எப்போதும் இருக்கணும். ஆமென். தொடர்ந்து நம்ம பாடுவோம். நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. ஆமென். நன்றி சொல்லி உம்மை துதிப்பேன் இன்றைக்கே இன்றைக்கே. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த வருஷத்துல பிரதர் எனக்கு நடந்ததெல்லாம் நன்மைக்கு தான் பிரதர், கர்த்தர் நன்மைக்காக தான் நடத்தினாரு. ஹல்லேலூயா.
இதை நான் இழந்து போன நன்மைக்கு தான் பிரதர். இந்த காரியம் எனக்கு வாய்க்கல, நன்மைக்கு தான் பிரதர். இந்த பிரச்சனை எனக்கு வந்தது நன்மைக்கு தான் பிரதர். அறிக்கை பண்ணுங்க. அல்லேலூயா, ஆமென். ரோமர்ல சொல்லியிருக்காரா இல்லையா? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும். சொல்லி முடிங்க. கேட்கலையா? இந்த பக்கம் கேட்கல. நீங்க வாயை திறக்காத வரைக்கும் நானும் ஆராதனை நடத்த மாட்டேன். நீங்க வாயை திறக்கணும் தயவு செஞ்சு. சபை 2024ல கொஞ்சம் மாறணும். அல்லேலூயா. நான் ஆண்டவர் இந்த ட்ரெஸ்ஸை போடும்போது ஆண்டவர் சொன்ன, ஆண்டவர் இந்த போடுறதுக்கு ஒரு பிரதிஷ்டை வேணும்ப்பா. என் பரிசுத்தவான்கள்லாம் போட்டாங்க, ஆண்டவரை தகுதிப்படுத்துங்க. ஆமென். சபையை மாற்றுங்கப்பா, மறுரூபம் பண்ணுங்க. அல்லேலூயா, ஆமென். அன்றி அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும். நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. நீங்க எனக்காக சொல்ல, கர்த்தருடைய வசனம் தான் சொல்றீங்க. நான் ரஜினிகாந்தோட ஒரு டைலாக் சொல்லி உங்களை சொல்ல. ஆமென். ஆண்டவருடைய வசனத்தை தான் சொல்றேன். என்ன சொல்லிருக்கிற ஆண்டவர்? அன்றி அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு நீங்க அறிக்கை பண்ணுங்க. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்குது. ஆமென். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்குது என் வாழ்க்கையில. ஆமென். சேர்ந்து பாடலாமா? நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நன்றி எல்லா நன்மைக்கு நன்றி. நல்லா கரங்களை தள்ளி நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. நன்றி எல்லா நன்மைக்கு நன்றி. அப்பா ஏசப்பா, என் வாழ்க்கையில செய்த எல்லா உபகாரங்கள் நன்றி. எல்லா நன்மைக்கு நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. சிலுவைதனை அனுமதித்தி நன்றி, சிந்தைதனை மாற்றி நன்றி. ஓ சிலுவைதனை அனுமதித்தி நன்றி, சிந்தைதனை மாற்றி நன்றி. அப்பா ஓ எல்லா நன்மைக்கு நன்றி. க்ளோரி நன்றி எல்லா நன்மைக்கு நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. உள்ளான மனிதரை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகிறீரோ. உள்ளான மனிதரை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகிறீர். நன்றி ஓ நன்றி அப்பாவுக்கு நன்மைக்கு நன்றி. இயேசுவே நன்றி எல்லா நன்மைக்கு நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. என் கிருபை உனக்கு போதும் என்று பலவீனத்திலே பலன் என்று. ஓ என் கிருபை உனக்கு போதும் என்று பலவீனத்திலே பலன் என்று. நன்றி எல்லா நன்மைக்கு நன்றி எல்லா நன்மைக்கு நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கு சோர்வை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஓடி போவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. தாங்கிடும் பலன் தந்தி நன்றி, தப்பி சொல்ல வழி செய்தி நன்றி. ஓ தாங்கிடும் பலன் தந்தி நன்றி.
சொல்ல வழி செய்தி நன்றி நன்றி அப்பா நன்றி எல்லா நன்மைக்கு நன்றி 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 எல்லா நன்மைக்கு நன்றி நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு தாங்கிடும் பலன் தந்தி நன்றி தப்பி சொல்ல வழி செய்தி நன்றி ஓ தாங்கிடும் தப்பி சொல்ல வழி செய்தி நன்றி நன்றி அப்பா இயேசுவே நன்றிக்கு நன்றி 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 எல்லா நன்மைக்கு நன்றி நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி நன்றி எல்லா நன்மைக்கு நன்றி நன்றி என் பலன் உனக்குள்ள பூரணமா விளங்கும் ஆமென் ஹல்லேலூயா என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் ஆமென் உன்னுடைய பலவீனத்துல நீங்க சொல்லுங்க என் பலவீனத்துலலாம் உங்க கிருபை இந்த நாள்ல அப்ப விளங்கட்டும் ஆமென் நம்ம ஒவ்வொருவரும் பலவீனர் தான் ஆமாவா இல்லையா ஆமா தானே நம்ம உட்கார்ந்துருக்க ஒருத்தரும் பலவான் கிடையாது அதனால தான் ஆண்டவர் நம்மளை சூஸ் பண்ணியிருக்காரு ஒரு ஆமேன் சொல்லுங்க ஆமென் ஹல்லேலூயா நான் ஒரு வீக்கான பர்சன் தெரியும் ஆண்டவருக்கு நான் வந்து நடந்து போயிட்டே இருப்பேன் ஆண்டவருக்காக டபக்குன்னு ஆடி விழுந்துருவேன்னு தெரியும் ஆண்டவருக்கு அதனால தான் என்ன ஆண்டவர் தாங்கி நடத்தி கொண்டு போறாரு நல்லா நடக்கிறவனை ஆண்டவர் தேர்ந்தெடுக்க மாட்டார் ஆமென் அதனால சொல்றேன் இங்க வந்து உட்கார்ந்து கர்த்தரை துதித்து கொண்டு இருக்க தேவ பிள்ளைகளை நீங்க எல்லாரும் ஒரு பலவீனர் தான் ஆமென் ஆனா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க உங்க பலவீனத்துல அவருடைய கிருபை பூரணமா விளங்கும் ஆமென் ஆமென் ஹல்லேலூயா சேர்ந்து பாடலாமா அந்த வரிகளை திரும்ப கூட பாடலாமா எத்தனை பேர் பாடுறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க நல்லா கரங்களை உயர்த்த வெட்கப்படக்கூடாது ஆமென் நல்லா எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க சந்தோஷமா ஆராதிங்க ஆமென் எல்லா டிஸ்டர்பன்ஸும் இயேசுவின் நாமத்துல துரத்தப்படுவதாக சொல்லுங்க சொல்லுங்க இயேசுவின் நாமத்துல சொல்லுங்க நீங்க அறிக்கை பண்ணுங்க இயேசுவின் நாமத்துல எல்லா டிஸ்டர்பன்ஸும் தடைகளும் இயேசுவின் நாமத்துல துரத்தப்படுவதாக நாங்க விடுதலையோடு கூட ஆராதிக்க உதவி செய்யுங்கப்பா ஆவியானவங்க மத்தியில அசைவாடுங்கப்பா எல்லா காரியங்களும் மாறுதலாய் மாற பண்ணுங்க ஆமென் 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 செல்லு பாடலாமா ஹல்லேலூயா கிருபை என் கிருபை உனக்கு போதும் என்று பலவீனத்திலே பலன் என்று ஓ என் கிருபை உனக்கு போதும் என்று பலவீனத்திலே பலன் என்று என் கிருபை உனக்கு போதும் என்று நீங்க பாடுங்க பின்னாடி இருக்கிறவங்க என் கிருபை உனக்கு போதும் என்று இப்பதான் கொஞ்சம் சிரிப்பு வருது நன்றி நன்றி எல்லா நன்மைக்கு நன்றி ஓ நன்றி நன்றி எல்லா நன்மைக்கு நன்றி நன்மைக்கு நன்மைக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்ல இன்றைக்கு நன்றி நன்றி எல்லா நன்மைக்கு நன்றி 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 எல்லா நன்மைக்கு நன்றி நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு தாங்கிடும் பலன் தந்தி நன்றி தப்பி சொல்ல வழி செய்தி நன்றி ஓ தாங்கிடும் பலன் தந்தி நன்றி
தப்பி செல்ல வழி செய்தீர். நன்றி 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 எல்லா நன்றி நன்றி எல்லா நன்மைக்கு நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு. துதிங்க 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 ஆண்டவருக்கு சொல்லுங்க. லோரி டாடி நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு. கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல அம்மா, கூடாதது ஒன்றும் இல்லை. கூடுமே எல்லாம் கூடுமே. என் சபையை உம்முடைய ஜனத்தை உயர்த்த உம்மால கூடும். ஆண்டவருடைய வார்த்தையினால கூடும். திரும்ப கூட திரும்ப கூட. கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றும் இல்லை உம்மா, கூடாதது ஒன்றும் இல்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே. நீ சர்வ வல்லவரே அப்பா, நீ சர்வ வல்லவரே. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை உம்மா, கூடாதது ஒன்றும் இல்லை. சின்ன பிள்ளைங்க கூட நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆமென் ஆமென் அப்பா ஆமென். ஆசீர்வதிங்கப்பா, உன் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்துல. அப்பா இந்த சின்ன பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறப்பா, ஆசீர்வதிக்கிற இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக உம்மால கூடும். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லாம் உயர்த்த உம்மால கூடும். உம்மால கூடப்பா. இந்த பிள்ளைகளுடைய கால்கள் உன்னதமான உயர் தலங்களில் வைக்கப்படுவதாக வைக்கப்படுவதாக. ஆமென் ஆமென். ஓ கூடாதது ஒன்றுமில்லை உம்மா, கூடாதது ஒன்றும் இல்லை. செங்கடல் உன்னை கண்டு ஓட்டம் ஓடணும் ஓடணும். செங்கடல் உன்னை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு பாடுங்க. பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை உம்மா, கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை உம்மா, கூடாதது ஒன்றுமில்லை. ஆண்டவரால் எல்லாம் கூடுமா கூடாதா? ஆமென். இப்ப சொல்லுங்க. இல்லையா, இன்னும் பின்னாடி இருக்கிற ஆளுக்கு விசுவாசமே வராத மாதிரி தெரியுது. சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரால கூடுமா கூடாதா? ஆமென். நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென் ஆமென். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை எல்லாரும் ஒண்ணா பார்க்கும்போது. ஆமென். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ரெண்டாவது சர்வீஸ் ரெண்டு பேரையும் கம்பைன் பண்ணி கர்த்தரை ஆராதிக்கும் போது ஒரு நிறைவு கிடைக்கிறது. ஆமென் ஆமென். தேவ பிள்ளைகளாகி உங்க வாழ்க்கையில் அவரால் எல்லாம் கூடும். ஆமென். அறிக்கை பண்ணுங்க இந்த நாளில். யாருக்கெல்லாம் என்னென்ன தேவை இருக்கு? வீடு இன்னைக்கு யார் வாடகை வீட்டில் இருக்கீங்க? சொந்த வீடு யாருக்கெல்லாம் வேணும்? பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு வேளை இங்க மு.க. ஸ்டாலின் ஐயா வந்திருக்காரு, இல்ல பாரத பிரதமர் மோடிஜி இங்க வந்திருக்காரு. வந்து உங்ககிட்ட கேட்குறாரு, ஆப்கோ கியா செய்ய அப்படின்னு உங்களை கேட்குறாரு. என்ன அர்த்தம்னா இந்தியில் நான் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க, பேசுங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பீங்க. ஐயா எனக்கு வீடு இல்லை ஐயா, எனக்கு ஒரு வீடு வேணும் ஐயா. சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? ஐயா எனக்கு ஒரு வேலை வேணும் ஐயா. சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? அவரை காட்டிலும், ஹலோ, அவரை காட்டிலும்
பெரியவர் இங்க இருக்கிறாரு. கரங்களை தட்டி ஆமென். சர்வ வல்லமை உள்ளவர் அப்பா. ஒரே ஒரு வார்த்தையினால எல்லாத்தையும் உண்டாக்கிட்டாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. அவரால் கூடுமா கூடாதா? அவரால் எல்லாம் கூடும். ஆமென். கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் கூடும். ஆமென், ஆமென். வருகிற 2024 நீங்க சாட்சியா சொல்ல போறீங்க. ஆமென். வீடு இல்லாதவங்களை வீட கட்ட கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென், ஆமென். இடமே வாங்க முடியல பிரதர், கர்த்தர் வாங்க வைப்பாரு. ஆமென். சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க தேவ சமூகத்துல. அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளா அழைக்கிறாராம். யோசிச்சு பாருங்களா. என்கிட்ட ஒண்ணு இல்லைங்க, என்கிட்ட ஒரு விஷயமே இல்லை, ஆனா ஆண்டவர் சொல்லாரு உன்கிட்ட இல்லையா, அது இருக்குதுன்னு சொல்லி அறிக்கை பண்ணு. ஆமா, அதான் விசுவாசம். ஆமென். நான் நிறைய நாள் நினைப்பேன், இந்த ஸ்பைனல் கார்டு வழியெல்லாம் எங்க போகுதுன்னே தெரியாது. கர்த்தருக்கு சோத்திரம். ஆமென். அவரால் எல்லாம் கூடும். என் தேவனால எல்லாம் கூடும். எப்போ தெரியுமா? ஆமென். நீ காலைல எத்தனை பேர் பிரசங்கம் வந்து அட்டன் பண்ணீங்கன்னு தெரியல. ஆமென். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம மாறிட்டோம்னு வச்சுக்கோங்க, எல்லாமே நமக்கு ஆண்டவர் செய்ய ஆரம்பிச்சிருவார். ஆமென், ஆமென். இந்த உலகத்தில் வாழுற நாட்கள்ல நம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை மற்றவர்கள் நமக்கு குறித்து சாட்சி சொல்லும். ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த நாளில் உங்க வாழ்க்கை மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும். ஏதோ கடமைக்காக வந்த போன அப்படி இல்லை. ஊழியம் செய்யற நானாகட்டும், வந்திருக்கிற விசுவாச பிள்ளைகள் நீங்களாகட்டும், நம்மை குறித்து உலகம் சாட்சி சொல்ல வேண்டும். இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. உன் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. உன் பெயரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதையா. உன் பெயரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதையா. கூடுமே அப்பா, கூடுமே. ஆமென். கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே. உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. வனாந்திர பாதையிலே ஜனங்களை நடத்தினீரே. வனாந்திர பாதையிலே பாடுங்க, ஜனங்களை நடத்தினீரே. கற்பாறை கண்மலையே, பாறை கண்மலையை நீரூற்றாய் மாற்றினீரே. நீ நீரூற்றாய் மாற்றினீரே. கூடுமே, கூடுமே, எல்லாம் கூடுமே. உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே. உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. உன் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. ஆமென். உன் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. உன் பெயரால் கை நீட்டினால் நோய்கள். சொல்லுங்க, சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. உன் பெயரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே. உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே. உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றிக் கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டேன். இந்த நாளில் 2023
அப்பா உங்க பாதத்தை நான் இறுக்கி பற்றி பிடிக்கிற அனுபவம் அப்பா எனக்கு தாங்கப்பா. உம்மை நம்பி உங்கள் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டேன். உம்மை நம்பி உங்கள் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க. உம்மை நம்பி உங்கள் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டேன். உம்மை நம்பி உங்கள் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டேன். இயேசுவே உம்முடைய பாதத்தை கட்டி பிடிக்கிற அனுபவம் கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டே கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டே ஐயா காலமெல்லாம் காத்து கொண்டே ஐயா காலமெல்லாம் காத்து கொண்டே காலமெல்லாம் காத்து கொண்டே என்ன காலமெல்லாம் உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் அப்பாவுக்கு மகிமை உண்டாகவதாக. ஆமென் ஆமென் ஆமென். மகனாக மகளாக அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தி. மகனாக மகளாக அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தி. ஐயா உரிமையை எனக்கு தந்தி. இயேசுவே உரிமையை எனக்கு தந்தி. அப்பா உரிமையை அவரை கூப்பிடுங்க அவரை கூப்பிடுங்க. உம்மை நம்பி உங்கள் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டேன். உம்மை நம்பி உங்கள் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டேன். உம்மை நம்பி உங்கள் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க. உம்மை நம்பி உங்கள் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அன்னைக்கு ஒரு பாவியான ஸ்திரீ ஆண்டவருடைய பாதத்தை தன்னுடைய கண்ணீரால நினைத்து தன்னுடைய மயிரினால் அதை துடைத்தால் வேதனை நம்ம வாசிக்கிறோம். ஆமென். ராத்திரி வேளையில உங்க கண்ணீர் அவர் பாதத்துல வைங்க. ஹல்லேலூயா. அநேகர் ராத்திரியில வந்து ஆராதிக்க வந்திருக்கிறீங்க. ஆனா அநேகர் கண்ணீரின் பாதைக்குள்ள கடந்து கொண்டிருக்கிறீங்க. என் வாழ்க்கையில என்னைக்குமே கண்ணீர் தான் பிரதர். நான் கண்ணீர் வடிச்சு வடிச்சு கண்ணில் இருக்க தண்ணீரை வற்றி போகும் போல அந்த அளவுக்கு என் வாழ்க்கையில பிரச்சனையோடு நான் கடந்து கொண்டிருக்கிறேன் சொல்லி தேவ சமூகத்துல வந்திருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரிய, வேதம் சொல்லுகிறபடி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று வாக்கு பண்ணின தேவன் இந்த ஆராதனை வேளை உன்னை பார்த்து சொல்கிறார். அவர் உன்னை காண்கிற தேவனாய் இருக்கிறார் மகளே, உன்னை காண்கிற தேவனாய் இருக்கிறார் மகனே. உன் வாழ்க்கையில அவரால் எல்லாம் ஆகும். இந்த ராத்திரியில உன்னுடைய விசுவாசம் அவள் மேல் உண்டாகட்டும். அந்த தேவாதி தேவன் மேல வைக்கப்படுவதாக. அநேக சூழ்நிலைகளை மனுஷன் மேல் வைத்த நம்பிக்கை நிமித்தம் நீ இன்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையில இழப்புகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய். உன்னுடைய விசுவாசம் இந்த ராத்திரி வேளையில் அவர் மேல் மாறட்டும், அவர் மேல் மாறட்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
ஆமென். உண்மையாகவே இந்த பாடலை பாடும் பொழுது அவர் கண்ணீரை துடைக்கிற தேவனா இந்த இடத்துல வந்திருக்கிறார். ஆமென். அநேகர் கண்ணீரின் பாதையில் நடந்து போய் கொண்டிருக்கீங்க. வெளியே சொல்ல முடியாத துக்கங்களோடு போராட்டங்களோடு உங்க வாழ்க்கை கடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் கண்ணீரை துடைப்பேன். அன்றைக்கு வனாந்தரத்தில் அந்த எபிரேய ஸ்திரீ ஆகார் அழுத போது அவள் கண்ணீருக்கு பதில் கொடுத்த தேவன் இந்த ராத்திரி வேளையில ஆகாரை போல நீயும் ஒரு வனாந்தரம் போல யாருமே இல்லாத தனிமையில விடப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாய் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய். உன் கண்ணீர் அவர் துருத்திலே உண்டு மகளே. உன் கண்ணீரின் ஜெபங்கள் அவர் துருத்திலே உண்டு மகளே. நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது மகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தேவ பிரசன்னம் உண்மையாகவே அநேகரோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறது ஆவிலே உணர்கிறேன். ஆமென். நீங்க எதிர்பார்த்து வந்திருக்கிற முடிவை கர்த்தர் உங்களுக்கு செய்து முடிப்பார். ஆமென். செய்து முடிப்பார். அநேக நாட்களாய் தோல்வியை சந்தித்து ஜெயமில்லாத ஒரு அனுபவத்தை கர்த்தர் இந்த நாளிலே ஜெயமாய் மாற பண்ணுவாராக. நல்ல கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. ஆமென். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சொல்லுங்க, சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக, சாமுவேலாகி எனக்காக. சொல்லுங்க, உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. சந்தோஷ் என்கிற எனக்காக, வினோத் என்கிற எனக்காக, மனோஜ் என்கிற எனக்காக. சொல்லுங்க, உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அவர் யாவையும் செய்து முடிக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். தொடர்ந்து ஆராதிக்கலாமா? ஆமென். இருக்கிற இடங்களை எழும்பி நிற்கலாம். ஆமென். கொஞ்ச நேரம் நல்லா கர்த்தரை துதிக்க போறீங்க. உங்க வாய்களை திறந்து நல்லா, மணி பாருங்க 10:45. நீங்க எவ்வளவு நேரம் துதிக்கலாம்னு விருப்பப்படுறீங்களோ அவ்வளவு நேரம் துதிக்கலாம். முழு சர்வீஸும் கூட துதிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். ஆமென். பாஸ்டர் எழுந்து நடுவில் வரமாட்டார், யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். நீங்கள் பார்த்து துதிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆமென். ராத்திரி ஃபுல்லாக 4 மணி வரைக்கும் கூட துதிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்களா. சிரிக்கவே மாட்டீங்களே நீங்க. போயா மொக்க ஜோக் அடிக்கிறேன்றீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். நல்லா சிரிங்க, சந்தோஷமா இருங்க. தேவ சமூகத்துக்கு வந்துட்டீங்களா? ஆமென். எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார். சொல்லுங்க, எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார். நீங்க வாயிலிருந்து அறிக்கை பண்ற ஒவ்வொரு வார்த்தையும் நான் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், பலிபடுத்தேன்னு சொல்றேன். நீங்க அறிக்கை பண்ண பண்ண கர்த்தர் உங்க வாழ்க்கை அது எல்லாவற்றையும் செய்து உங்களை மகிழ பண்ணுவார். ஆமென். இப்படி எடுத்துங்க. இயேசுநாதர் அன்னைக்கு மலை பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாரு. அவர் நடுவில் ஜோக் அடிச்சிருப்பாரா? தெரியாது நமக்கு. ஆனா நிச்சயமா ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி அவங்கள தன் பக்கமா இழுத்து வச்சுக்கிட்டே இருந்திருப்பார். ஆமென். அவர் பிரசங்கம் கொடுக்கும்போது ஒரு வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை சொல்லும் போதெல்லாம் அவங்க அறிக்கை பண்ணியிருப்பாங்க. அதன் நிமித்தம் தான் அங்க அற்புதம் நடந்தது. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காருல தெளிவா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை சுகமாக்குறது. அப்ப அர்த்தம் என்ன? ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை ஆமென் என்று நான் அறிக்கை செய்கிறேன். அவைகளை விசுவாசிக்கும் பொழுது அந்த வார்த்தையின் வாழ்க்கையில ஆமென் என்று கிரியை செய்கிறது. இந்த நாள்ல உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நீங்க அறிக்கை பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில உங்க விசுவாசத்தின்படி உங்களுக்கு செய்வார். நான் எப்பயுமே ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்லுவாப்பா, என் விசுவாசத்தின்படி எனக்கு செய்யாதீங்கப்பா, சத்தியமா எனக்கு நடக்காது, உங்க விசுவாசத்தின்படி செய்யுங்க. அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உன் விசுவாசத்தின்படி ஆண்டவரே என்ன நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஆமென். நான் செய்கிற ஜெபத்தை எல்லாத்துக்கும் பதில் உங்க விசுவாசத்தின்படி நீங்க செய்யுங்கப்பா, கேளுங்க. அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கொஞ்ச நேரம் நல்லா கர்த்தரை துதிக்கலாமா? விடுதலையோடு கூட கர்த்தரை துதிக்கலாமா? கர்த்தர் இந்த வருஷத்துல எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். அப்படிதானே? ஆமென். எத்தனையோ பாதைகளில் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அப்படிதானே? அதெல்லாம் கொஞ்ச நேரம் ரியலைஸ் பண்ணி அவருக்கு நன்றி சொல்லுங்க. எஸ், தேங்க்ஸ் கிவிங் பண்ணுங்க ஆண்டவருக்கு. வேற ஒன்னத்தையும் நீங்க திருப்பி செலுத்த முடியாது சகோதரியை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. எல்லாமே அவரால் உண்டாக்கப்பட்டது. ஆமென்.
எல்லாமே அவருடைய வார்த்தையினால உண்டாக்கப்பட்டது. நன்றின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அது ஒண்ணு மட்டும்தான் தேவன் எதிர்பார்க்கிறார் நம்ம கிட்ட இந்த காலையில். ஆமென். அப்படியே அர்ப்பணிங்க அர்ப்பணிங்க அர்ப்பணிங்க. சொல்லுங்க, அப்பா தேங்க்யூ ஜீசஸ், நன்றி 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 அப்பா. சொல்லுங்க, உங்க சத்தம் கேட்கலையே, இன்னும் நல்லா சத்தத்தை உயர்த்தி கத்தரை துதிங்க. சின்ன பிள்ளைங்க கூட நல்ல கண்களை மூடி, வாலிப தம்பி தங்கச்சி கண்களை மூடி நல்ல கத்தரை கொஞ்ச நேரம் துதிங்க. இந்த நாள்ல அநேக காரியத்தை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க, திருவிருந்துக்குள்ள போறீங்க. எல்லாத்துக்கும் முன்பாக இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மளை சுகமாய் நடத்தினார், நம்மளை பலப்படுத்தினார், நம்முடைய தேவைகளை சந்தித்தார், ஒரு குறைவும் இல்லாதபடி நம்மை வாழ வைத்தார், அநேக நாச மோசங்களுக்கு நம்மை விலக்கினார். நன்றி அப்பா, நன்றி அப்பா. Glory, 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 glory. Hallelujah, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல கத்தரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே, நன்றி ராஜா. ஷாபாகதா ராபா ராபாகதா நாமா. ஹalleluya, ஹalleluya. நல்ல 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 கொஞ்ச நேரம் எடுத்து நல்ல கத்தரை துதிங்க, கத்தரை துதிங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. Thank you, thank you Jesus. Shabakata. Amen, amen, amen. இந்த நாள் அந்த பிள்ளைங்க எதெல்லாம் கேட்டுக்கொள்கிறாங்களோ அவைகளை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எதெல்லாம் இழந்து போயிருக்கிறாங்க உங்க பிள்ளைங்க, அதை எல்லாம் திருப்பி கொள்ளட்டப்பா, திருப்பி கொள்ளட்டப்பா, திருப்பி கொள்ளட்டும். சுகத்தை இழந்து போயிருந்தாங்கன்னா சுகத்தை திருப்பி கொள்ளட்டும். ஆமென், ஆமென். சமாதானத்தை இழந்து போயிருந்தாங்கன்னா சமாதானத்தை திருப்பி கொள்ளட்டும். ஆமென், ஆமென், ஆமென். எஸ் எஸ் எஸ். ராபாகதா ராபாகதா. ஆவியானவர் ஆளுகை செய்யுங்கப்பா, ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க, ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. எல்லா தடைகளும் அப்பா, ஒவ்வொரு விசுவாச குடும்பங்கள் இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால விலகுகிறதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் புதிய காரியங்களை செய்வீராக அப்பா. நன்றி 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 அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சொல்லுங்க சொல்லுங்க, நல்ல சத்தத்தை உயர்த்தி. இந்த உலகத்துல எத்தனையோ பேருக்கு நம்ம நன்றி செலுத்துறோம். சின்ன சின்ன செய்த உதவி கூட நம்ம நன்றி செலுத்துறோம். ஆனா தேவன் பெரிய பெரிய நன்மைகளை செய்திருக்கிறார். இன்னைக்கு ஜீவனோடு குடும்பமா நம்ம தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம்.
அது அவர் செய்த நன்மை. நல்லா நல்லா நன்றி சொல்லுங்க. பக்கத்துல இருக்கவங்கள பார்க்காதீங்க, வெட்கப்படாதீங்க. நேரமானா பரவாயில்ல, கர்த்தருக்கு கொஞ்ச நேரம் நன்றி சொல்லுங்க. சின்ன தம்பி, குட்டி குட்டி பிள்ளைங்களா இருக்கிறீங்க, ஏசப்பாக்கு நன்றி சொல்லுங்க. ஏசப்பாக்கு நன்றி சொல்லுங்க. தேங்க்ஸ் பா அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. கிறிஸ்மஸ்க்குலாம் எங்களுக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் கொடுக்க அப்பாவுக்கு உதவி செய்யுங்க. அதை வாங்கிறதுக்கு பண தேவையை சந்தித்தீங்க. சொல்லுங்க, எனக்கு எதை சொல்லி நன்றி சொல்ல தெரியலன்னா சொல்றீங்களா? சொல்லுங்க, ஏசப்பா கிட்ட சொல்லுங்க. ஏசப்பா நன்றி, ஏசப்பா நன்றி, ஏசப்பா எனக்கு நல்ல அம்மாவை கொடுத்தீங்களே நன்றிப்பா, நல்ல அப்பாவை கொடுத்தீங்களே நன்றிப்பா, நல்ல சபையை கொடுத்தீங்களே நன்றிப்பா. அப்பா உமக்கு நன்றி, 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 உமக்கு நன்றி அப்பா. தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். உமக்கு நன்றி செலுத்துறாங்கப்பா உங்க பிள்ளைங்க. உங்க பிள்ளைங்க உங்களுக்கு நன்றி செலுத்துறாங்கப்பா. ஆண்டவரே, நீங்க நாங்க குடும்பமா வந்து தேவ சமூகத்துல இருந்து அப்பா உங்களை துதிக்கிறோமே. நீங்க செய்த பெரிய நன்மைப்பா, நீங்க செய்த பெரிய நன்மைப்பா. எங்க வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்க எண்ணி பார்க்காத அளவுக்கு, ஆண்டவரே நாங்க யோசிக்காத அளவுக்கு எங்களை இவ்வளவா உயர்த்திருக்கிறீங்களாப்பா, இவ்வளவா எங்களை உயர்த்திருக்கீங்களே. உங்க கிருபை எங்க மேல இருக்குதாப்பா, உங்க தயவு எங்க மேல இருக்குதாப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. Thank you Lord, thank you Jesus, 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 thank you Jesus. அப்பா பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமம் இந்த இடத்துல மகிமைப்படுகிறதற்காக நன்றி. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது மகிமைப்படுகிறதற்காக நன்றி, 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 நன்றி அப்பா. புதிய நன்மைகளை காண செய்தீரே, உமக்கு நன்றி, நன்றி அப்பா, 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 நன்றி அப்பா. வெட்கப்படாதீங்க, வெட்கப்படாதீங்க, எதை குறித்தும் வெட்கப்படாதீங்க. பக்கத்துல இருக்கவங்க நான் நன்றி சொல்லும் போது அந்த அக்கா என்ன இதான் நினைப்பாங்களோன்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்காதீங்க. இதை சத்துரு தான் கொண்டு வருவான், பிசாசு அப்படிதான் சொல்லுவான் உனக்குள்ள. ஆனா தேவனுக்கு நன்றி செலுத்துகிறதுல நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. தேவனுக்கு நன்றி செலுத்துகிறத உங்களை அர்ப்பணித்து பாருங்க. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் அதை தான் விரும்புகிறாரு. கர்த்தர் தன்னை ஜீவ பலியா கொடுக்கிறத தான் விரும்புகிறாரு. ஆமென், 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 ஆமென். நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க, என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நான் அவருக்கு நன்றி சொல்வேன். என் வாழ்க்கையில எது நடந்தாலும் நன்றி சொல்வேன். ஷபகதரா தரபதனா தரப ஷகதரா தனமகதரப தரப தரப ஷகரப லதரா Redanama Shekaraba Taramu Shede Remala Tara Shede Rebakatuda Rabakata Shekereda Labakato Retuno Nomo Shekera Letunomo Rabakato Rebaba Papa Pakatuda Tuda Bakatuda Shakatana Tarabakatuda Shadare bakatudo. Hallelujah. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி
அர்ப்பணிப்போடு சொல்ல விரும்புகிறீங்க, அர்ப்பணித்து சொல்ல வந்திருக்கிறீங்க. அரசாலும் தெய்வமே நன்றி ஐயா, நித்திய ராஜாவே நன்றி ஐயா, சத்திய தீபமே நன்றி ஐயா, நித்திய ராஜாவே நன்றி ஐயா, சத்திய தீபமே நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. அப்படியே அர்ப்பணித்து தேவனுடைய கரத்திலே அர்ப்பணித்து
உமக்குத்தானே இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே இடைவிடா சொல்லுங்க ஹல்லேலூயா துதிங்க ஷாபா கதரபா ஷாபா பாபா கதா ஷாபா பாகதோ ரபா கதரா ஷாபா பாபா கதா ஷாபலா தரபா ஷாபா பாபா கதா ஆவியானவரே ஆவியானவரே ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறப்பா ஒரு மெல்லிய தேவ பிரசன்னம் ஒரு பனியை போல ஒரு போர்வையை போல அப்படியே மூடுகிறத நான் விசுவாச கண்கள்ல பார்க்கிறேன். Thank you Jesus. Thank you Jesus. ஒரு மெல்லிய சத்தம் அநேகரோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. யாரோ ஒருத்தர் தொடர்ந்து என்னுடைய காதுக்குள்ள பேசுறத போல ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அநேகர் சொல்றீங்க நன்றி அப்பா, நீங்க ஆளுகை செய்கிற தேவனப்பா. எங்கள் ஆவியை, எங்கள் ஆத்துமாவை, எங்கள் சரீரத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நம்மை ஜீவ பலியாக அர்ப்பணிது புத்தி உள்ள ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே அப்பா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆளுகை செய்வதாக அப்பா, நாமத்தில் மகிமைப்படும், பலப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
நல்லா கரங்களை உயர்த்தி, 2 கரங்களை பரலோகத்துக்கு நேரா உயர்த்தி, வாலிப தம்பி உன் கரங்களை நல்லா கர்த்தரை உயர்த்தி துதிக்க கற்றுக்கொள். Glorious presence, மகிமையான ஒரு தேவ பிரசன்னம் நம்மை யாவரும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது, நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அந்த மகிமையான தேவ பிரசன்னத்துல நம்மளை ஒப்புக் கொடுப்போம். தேவ தொடுதல், தெய்வத்தின் தொடுதல் ராத்திரி வேளையில ஆராதனை நேரத்தில் தேவன் தொடுதல் உண்டாவதாக, தேவன் தொடுதல் உண்டாவதாக. ஆராதனை ஆசீர்வதித்தீர், 2023 ஆசீர்வதித்தீர் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. கரம் பிடித்து நடத்தினீர், நமக்கு நன்றி. சோதனைகள் மத்தியிலே என்னோடு கூட இருந்து நடத்தினீர், நமக்கு நன்றி. ஹalleluya la pa 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 shapakata விடுதலை, சமாதானம், தெய்வீக சுகம், பாதுகாப்பு, தடைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படட்டும், உடைக்கப்படட்டும், உடைக்கப்படட்டும். ஊழியத்துல கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதல் தர ஆண்டா. வருகிற வருடத்தை ஆசீர்வதித்து கொடுங்கப்பா, சொல்லுங்கப்பா. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. நல்ல ஆவியில நிரம்பி, ஆவியில நிரம்பி